ஹலோ எவ்ரிஒன், எப்படி ஜெனசிஸ் படித்து முடிச்சாச்சா? Have you completed the reading of the book of Genesis? 66 புஸ்தகத்தில் ஒரு புஸ்தகத்தை நீங்கள் வாசித்து முடித்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன். நிறைய டெஸ்டிமனிஸ். ஆதியாகமத்தை நான் நல்ல முறையிலே இந்த முறைதான் படித்தேன், புரிந்து கொண்டேன். அந்த இன்ட்ரடக்ஷன் எனக்கு மிகவும் பிரயோஜனமாக இருந்தது என்று சொன்னது எனக்கு ரொம்ப என்கரேஜிங்காக இருக்கிறது. தேங்க்யூ ஃபார் ஸோ ஈகர்லி பார்ட்டிசிபேட்டிங் இன் தி பைபிள் ரீடிங் ப்ரோக்ராம். இன்றைக்கு வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே we will go to the second book of the Bible, Exodus. யாத்ராகமம் என்ற புஸ்தகத்திற்கு நாம் கடந்து போவோம். Take your Bible and also take your notebook. இந்த 66 புஸ்தகத்தின் overview you may want to actually write it down for quick reference. Always இது யூடியூப்ல இருக்கும். You can always go back to my resource. பட் நீங்கள் எழுதி வைத்து கொண்டால் நல்லது. ஒரு புது பைபிள் வாங்கி படிக்க ஆரம்பியுங்கள் என்பது என்னுடைய recommendation. I do not know if you have started that, but still it is not too late. It will be good if you can get a Bible. லண்டன்ல இருந்து ஒரு 12 வயது மகள் இந்த ஜெனசிஸ் ஓவர்வியூ பார்த்துவிட்டு பைபிள் ரீடிங் ஃபியூ டைம்ஸ் ஜெனசிஸ் படித்து இந்த 10 நாளுக்குள்ள எனக்கு ஒரு சாட்சியை எழுதி அனுப்பியிருந்தார்கள். நான் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு, எங்கள் அம்மா எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கு நாங்கள் ஃபார்வர்ட் பண்ணுறோம் இந்த லிங்கை. மட்டுமல்லாமல் நான் என்னுடைய இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் ஃப்ரெண்ட்ஸுக்கு நான் இதே காரியத்தை இங்கிலீஷில் சொல்லி அவர்களுக்கு புரிய வைக்கிறேன் என்று அந்த 12 வயது பெண் சொன்னது எனக்கு மிகவும் ஒரு பெரிய என்கரேஜ்மெண்ட்டாக இருந்தது. இது போக hundreds of people sharing their testimony of how this tool has been a blessing. So, let's move on. யாத்திராகமம். யாத்திராகமத்தின் புஸ்தகம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது it starts with a struggle of a nation. ஒரு தேசம் அடிமைத்தனத்திலே இருந்து அவதிப்படுகிறதான சூழ்நிலையில் நீங்கள் அந்த சாப்டர்ஸு, ஆரம்ப சாப்டர்ஸு இருக்கிறதை நீங்கள் பார்க்கலாம். எல்லா தேசமும் சுதந்திரம் அடைய விரும்புவது இயல்பு. இந்திய தேசம் 1947 வெள்ளையர்கள் இடத்திலிருந்து, பிரிட்டிஷ் ராஜிலிருந்து நாம் இண்டிபெண்டன்ஸ் சுதந்திரம் பெற்றுக்கொண்டோம். 1948 இஸ்ரவேல் தேசம் சுதந்திரம் பெற்றுக்கொண்டது. 1947 1967 within that 21 years 60 nations got independence. உலகத்தில் 60 நாடுகள் சுதந்திரத்தை பெற்றுக்கொண்டது. ஸோ ஒரு இன மக்கள், ஒரு குறிப்பிட்ட மக்கள் வாழுகிற தேசத்திலே அவர்களுக்கு ஒரு சுதந்திரம் இல்லை என்றால் அவர்கள் அந்த சுதந்திரத்திற்காக விரும்பி வாஞ்சித்து பிரயாசப்படுவது இயல்பு. இந்த யாத்ராகம புஸ்தகத்தினுடைய முதல் சில சாப்டர்ஸ் ஆரம்பத்தில் நீங்கள் பார்க்கிற காரியம், இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்தில் அவர்கள் சரியாக நடத்தப்படவில்லை. There was no fair treatment for the people of God in Egypt. யோசேப்பின் காலத்தில் அவர்கள் எகிப்துக்கு போனார்கள். ஆனால் அங்கே யோசேப்பு ஆசீர்வாதமாக அந்த தேசத்திற்கு இருந்தான். ஆகவே அவனுடைய குடும்பத்தாராகிய இந்த யாக்கோபின் குடும்பம் நன்றாக பார்த்து கொள்ளப்பட்டார்கள், உண்மை. ஆனால் யோசேப்பு மரித்து விட்டான், யாக்கோபு மரித்து விட்டான், யோசேப்பினுடைய சகோதரர்கள் மரித்து விட்டார்கள்.
யோசேப்புடைய குமாரரும் மரித்து விட்டார்கள். யோசேப்புடைய குமாரர்களும் மரித்து விட்டார்கள். ஜோசப் டைஸ் at the age of 110. 110 வயதாக இருக்கும் பொழுது யோசேப்பு மரித்து விடுகிறான். தன்னுடைய பிரைம் ஏஜில், வாலிப பருவத்தில் அவன் எகிப்திலே விற்கப்பட்டான். அவன் உயர் பதவிக்கு பிரைம் மினிஸ்டராக இருக்கிற அளவிற்கு உயர்த்தப்பட்டான். அவன் மரித்த பிறகு, அவனுடைய பிள்ளைகள் மரித்த பிறகு, அவனுடைய பிள்ளைகளின் பிள்ளைகள் மரித்த பிறகு, பார்வோனும் மரித்த பிறகு, புதிய பார்வோன் வந்த பிறகு யோசேப்பை மக்கள் மறந்து விட்டார்கள். ஆனால் இந்த மக்கள் பெருகிவிட்டார்கள். These people have grown. 70 பேரா உள்ள போனாங்க. நல்ல கவனிங்க, 70 people, ஜேக்கப்ஸ் ஃபேமிலி, எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி எல்லாரும் சேர்ந்து பார்த்தீங்கன்னா 70 பேர். நீங்கள் பாருங்க, யாத்திராகமம் 1ஆம் அதிகாரத்தில் முதல் 3 வசனங்கள், எகிப்துக்கு போன இஸ்ரவேலுடைய குமாரரின் நாமங்களாவன ரூபன், சிமியோன், லேவி, யூதா, இசக்கார், செபுலோன், பென்யமீன், தான், நப்தலி, காத், ஆசேர் என்பவைகளே. இவர்கள் யாக்கோபுடனே தங்கள் குடும்பத்தோடு கூட போனார்கள். They went as families. யோசேப்போ அதற்கு முன்னமே எகிப்தில் போயிருந்தான். யாக்கோபின் கற்ப பிறப்பாகிய யாவரும் 70 பேர். அந்த ஃபேமிலியில், ஜேக்கப்ஸ் ஹியூஜ் ஃபேமிலியில் 70 பேர். இவர்கள் தான் அங்கே போனார்கள். ஆனால் கவனியுங்கள், அவர்கள் கிட்டத்தட்ட 430 ஆண்டுகள், 400 ஆண்டுகள் என்று நீங்கள் ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தையை பார்க்கும் பொழுது அது ரவுண்ட் ஃபிகர். அதற்கு பிறகு நீங்கள் பார்த்தால் அவர்கள் மொத்தம் 430 ஆண்டுகள் இருந்ததை நீங்கள் பார்க்க முடியும். They were there for 430 years. 430 ஆண்டுகள் அவர்கள் இருந்தார்கள். 430 years. நான் உங்களுக்கு அந்த ரெஃபரன்சஸ் எல்லாம் உங்களுக்கு நான் கண்டிப்பாக கொடுப்பேன். I will give you those references. அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா யாத்திராகமத்தில், if you read in Exodus chapter 12 verse 37, இஸ்ரவேல் புத்திரர் ராமசேசை விட்டு கால்நடையாய் பிரயாணம் பண்ணி சுக்கோத்துக்கு போனார்கள். அவர்கள் பிள்ளைகள் தவிர 6 லட்சம் புருஷராய் இருந்தார்கள். கவனிங்க, 6 லட்சம் புருஷர்கள், men. They did not count women. So 6 லட்சம் புருஷர்கள், பெண்கள் கணக்கு, பிள்ளைகள் கணக்கு எல்லாம் சேர்த்தால் it is believed that there would have been 2 to 3 million people. 20 லட்சத்திலிருந்து 30 லட்சம் மக்கள் இருந்திருக்கக்கூடும். செங்கடலை கடந்து அவர்கள் எகிப்தை விட்டு 430 வருஷம் கழித்து வரும்பொழுது கவனிங்க, 70 பேர் ஒரு ஃபேமிலியாக உள்ளே போனார்கள். அவர்கள் தேசமாக வெளியிலே வருகிறார்கள். And that is the story of Exodus. யாத்திராகமத்தில் இவர்கள் பலுகி பெருகி இருந்த நேரத்தில் புதிய ராஜா ஒருவன் வந்து, 8ஆம் வசனம், Exodus chapter 1 verse 8, யாத்திராகமம் 1:8, யோசேப்பை அறியாத புதிய ராஜன் ஒருவன் எகிப்தில் தோன்றினான். அவன் தன் ஜனங்களை நோக்கி, இதோ இஸ்ரவேல் புத்திரராகிய ஜனங்கள் நம்மிலும் ஏராளமானவர்களும் பலத்தவர்களுமாய் இருக்கிறார்கள். கவனிங்க, 2 காரியங்கள். ஒன்று, எண்ணிக்கையிலே பெருகிவிட்டார்கள். 2வது, செல்வாக்கிலே குறைந்து விட்டார்கள். There was increase in population and decrease in popularity. காலம் செல்ல 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 அந்நிய தேசத்தில் இருக்கிறார்கள், செல்வாக்குடன் இருந்தார்கள் உள்ளே போகும் பொழுது யோசேப்பு நிமித்தம். பிறகு காலப்போக்கிலே they increased when it came to population, they decreased when it came to popularity. இப்பொழுது அந்த ராஜா இந்த அந்நிய மக்கள்
நம்மை விட அதிகமாக எண்ணிக்கையிலே இருக்கிறார்கள், இவர்களை அழுத்த வேண்டும் என்று சொல்லி 10ஆம் வசனம், 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், அவர்கள் பெருகாதபடிக்கும் ஒரு யுத்தம் உண்டானால் அவர்களும் நம்முடைய பகைஞரோட கூடி நமக்கு விரோதமாக யுத்தம் பண்ணி தேசத்தை விட்டு புறப்பட்டு போகாதபடிக்கும் நாம் அவர்களை குறித்து ஒரு உபாயம் பண்ண வேண்டும், ஒரு ஸ்கீம் போடணும், இவர்களை அடக்கி ஒடுக்கி இவர்களை முடிந்தால் அழித்து என்ற ஒரு ஸ்ட்ராட்டஜியை இந்த புதிய பார்வோன் போடுகிறான். அப்படியே அவர்களை சுமை சுமக்கிற வேலையினால் ஒடுக்கும்படிக்கு அவர்கள் மேல் விசாரணைக்காரரை வைத்தார்கள். Tough bosses were placed over the people of God. அப்பொழுது அவர்கள் பார்வோனுக்காக பித்சோம், ராமசேஸ் என்னும் பண்டசாலை பட்டணங்களை கட்டினார்கள். ஆனாலும் அவர்களை எவ்வளவு ஒடுக்கினார்களோ, லிசன், அவ்வளவாய் அவர்கள் பலுகி பெருகினார்கள். ஆண்டவர் ஆபிரகாமுக்கு சொன்னார், வானத்து நட்சத்திரத்தை போல உன் சந்ததி இருக்கும்பா, பூமியின் தூளை போல உன் சந்ததி இருக்கும்பா, கடற்கரை மணலை போல உன் சந்ததி இருக்கும்பா என்று ஆண்டு சொன்ன வார்த்தை அல்லவா? கவனியுங்கள், பூமியின் தூளை போல என்று ஆதியாகமம் 13:16 ஆண்டவர் வாக்கு பண்ணினார். வானத்து நட்சத்திரத்தை போல என்று ஆண்டவர் வாக்கு பண்ணினார், ஆதியாகமம் 15:5. கடற்கரை மணலை போல என்று ஆண்டவர் வாக்கு பண்ணினார், ஆதியாகமம் 22:17. ஆக அந்த வசன பின்னணியில், அந்த வாக்கு தத்த பின்னணியில் இந்த வசனத்தை கவனியுங்கள். ஒடுக்க பார்த்தார்கள், ஆனாலும் அவர்களை எவ்வளவு ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் அவர்கள் பலுகி பெருகினார்கள். ஆகையால் அவர்கள் இஸ்ரவேல் புத்திரரை குறித்து எரிச்சல் அடைந்தார்கள். இவர்களை தேவன் ஆசீர்வதித்துக் கொண்டே வருகிறார், இப்பொழுது எதிரி தேசமானது எரிச்சல் அடைகிறார்கள். எகிப்தியர் இஸ்ரவேல் புத்திரரை கொடுமையாய் வேலை வாங்கினார்கள். They even more tortured them. சாந்தும் செங்கலும் ஆகிய இவைகளை செய்யும் வேலையினாலும் வயலில் செய்யும் சகலவித வேலையினாலும் அவர்கள் ஜீவனையும் கசப்பாக்கினார்கள். அவர்களை கொண்டு செய்வித்த மற்ற எல்லா வேலைகளிலும் அவர்களை கொடுமையாய் நடத்தினார்கள். They were ill-treated. They were placed as bonded slaves. They were given menial jobs. They were given huge targets and they were oppressed by their supervisors. இது நேஷனல் ஸ்ட்ராட்டஜி. நல்லா கவனிக்கணும். இது தேசிய அளவில் ஆளுகிறவரிடத்திலிருந்து வருகிறதான ஒரு காரியம். ஒரு குறிப்பிட்ட மக்களை தேசத்தில் ஒடுக்குகிறதற்கு ஸ்டேட் ஸ்பான்சர்டு இனிஷியேட்டிவ். நிறைய காரியங்களை பேரலா பார்க்கிறோம்ல இன்றைக்கு பல தேசங்களில், இன்க்ளூடிங் சம்டைம்ஸ் இந்தியா. அதுவுமன்றி எகிப்தின் ராஜா சிப்பிராள் பூவாள் என்னும் பேருடைய எபிரேய மருத்துவச்சிகளோட பேசி, கவனிங்க, எகிப்தின் ராஜா நர்சுமார்கிட்ட பேசி, இந்த எபிரேய பெண்கள் பிள்ளை பெற்றெடுக்கும் பொழுது ஆண் பிள்ளையாக இருந்தால் கொன்று போடு, மெடிக்கல் ஃபீல்டு மூலமா உள்ளே புகுந்து, அந்த எம்ப்ளாய்மெண்ட் செக்டர்ல உள்ளே புகுந்து, மெடிக்கல் ஃபீல்டில் உள்ள புகுந்து, பல துறைகளிலே உள்ளே புகுந்து. People of God, listen. இது பிசாசனுடைய ஸ்ட்ராட்டஜி and it works even today in some nations. ரைட். இப்ப இந்த தேசத்தில் இவர்கள் இருக்கிறார்கள், கஷ்டப்படுகிறார்கள். இதை குறித்து ஆண்டவர் சொன்னாரா? ஆதியாகமத்திலே நீங்கள் பார்த்தீர்கள், ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம். ஆண்டவர் ஆபிரகாம் இடத்திலே சொன்னார்ல, Genesis 15:13. அப்பொழுது அவர் ஆபிரகாமை நோக்கி, உன் சந்ததியார் எப்பொழுது வானத்தின் நட்சத்திரத்தை போல உன் சந்ததி இருக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இன்னும் ஒரு பிள்ளை கூட பிறக்கல. அந்த நேரத்தில் ஆண்டவர் சொன்ன வார்த்தையை கவனிங்கள். அப்பொழுது அவர் ஆபிரகாமை நோக்கி, உன் சந்ததியார் தங்களுடையதல்லாத அந்நிய தேசத்திலே பரதேசிகளாய் இருந்து
அத்தேசத்தாரை சேவிப்பார்கள் என்றும் அவர்களால் 400 வருஷம் உபத்திரவப்படுவார்கள் என்றும் நீ நிச்சயமாய் அறிய கடவாய். இவர்கள் சேவிக்கும் ஜாதிகளை நான் நியாயம் தீர்ப்பேன், பின்பு மிகுந்த பொருள்களுடன் புறப்பட்டு வருவார்கள். This is a prophecy and that is actually being fulfilled here. ஆபிரகாமுக்கு முதல் குழந்தை பிறக்கிறதற்கு முன்பதாகவே சொல்லப்பட்ட வேர்டு. அதுக்கப்புறம் ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு. இப்போ யோசேப்பின் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் கிட்டத்தட்ட யோசேப்பு வாழ்ந்ததே 110 வருஷம்தான். ஆனால் அங்கே எகிப்தில் 430 வருஷம் கழித்து அவர்கள் இப்பொழுது வருகிறார்கள். The word of the Lord is being fulfilled. இன்ஃபேக்ட் ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட அந்த ஸ்டோரி இருக்கிறதே, ஆதியாகமம் 15ல் அங்கே சொல்லப்பட்டதான தீர்க்கதரிசன வார்த்தை இருக்கிறது, தேவன் சொன்ன வார்த்தை இருக்கிறது. அதனுடைய காரியம்தான் யாத்ராகமத்திலே நீங்கள் இப்பொழுது பார்க்கிறீர்கள். You will see the story being tied from one book to the other so beautifully as you read through the Bible. ஆமென். ஆண்டவர் இந்த வேதாகமத்தை எழுதுவதற்கு கிட்டத்தட்ட 40 ஆசிரியர்களை, மனிதர்களை பயன்படுத்தினார். அந்த கடைசி ஆசிரியர் பிறக்கிறதற்கு 1600 வருஷத்துக்கு முன்பதாகவே முதல் ஆசிரியர் மரித்து விட்டார். அப்படிப்பட்டதான ஒரு டிஸ்கனெக்டட் ஒரு பேனல் ஆஃப் ரைட்டர்ஸாக இருந்தாலும் ஒரே தீம், இதுவே ஆவியானவர் இந்த புஸ்தகத்திற்கு ஆசிரியர் என்பதற்கு ஒரு ஆதாரம். ஆதியாகமத்தில் நம்ம 4 முக்கியமான சம்பவங்கள், ஆதியாகமம் 1லிருந்து 11, அதுக்கப்புறம் ஆதியாகமம் 12லிருந்து ஆதியாகமம் 50 வரைக்கும் 4 கிரேட் பீப்புள், ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, அப்புறம் யோசேப்பு என்று பார்த்தோம். இதில் யோசேப்பு becomes the second most powerful person in the world. ஈஜிப்டில் பிரைம் மினிஸ்டர், பட் அன்றைக்கு இருந்த உலகத்தில், the then known world, உலகம் எங்கிலும் பஞ்சம். அன்றைக்கு Egypt had the best army in the world. Egypt was advanced in many things, in science, in so many areas, education. அப்படிப்பட்ட ஒரு தேசத்தில் செகண்ட் பர்சன், அதுவும் ரெவலேஷனோட இருக்கிறான். பஞ்ச காலத்திலே he becomes a known person in the then known world. Second most powerful person in the world என்று சொல்லக்கூடிய அளவிலே யோசேப்பு உயர்த்தப்படுகிறான். ஆதியாகமம் 47, ஆதியாகமம் 47 11 12, Genesis 47 verse 11 and 12. பார்வோன் கட்டளையிட்டபடியே யோசேப்பு தன் தகப்பனுக்கும் தன் சகோதரருக்கும் எகிப்து தேசத்திலே நல்ல நாடாகிய ராமசேஸ் என்னும் நாட்டிலே சுதந்திரம் கொடுத்து அவர்களை குடியேற்றினான். யோசேப்பு உயர்த்தப்பட்ட நேரத்தில் யாக்கோபு குடும்பத்தோடு கூட இங்கே வருகிறான். அங்கே ராஜா நல்ல ஒரு காரியத்தை இந்த குடும்பத்திற்கு செய்கிறான், நல்ல ஒரு இடத்தை கொடுக்கிறான். யோசேப்பு தன் தகப்பனையும் தன் சகோதரரையும் தன் தகப்பனுடைய குடும்பத்தார் அனைவரையும் அவர்கள் குடும்பத்திற்கு தக்கதாய் ஆகாரம் கொடுத்து ஆதரித்து வந்தான். They began well. இவர்கள் தான் பலுகி பெருகி தேசத்திலே பெரிய எண்ணிக்கையிலே வந்தார்கள். இந்த தேசம், இந்த குடும்பமாக வந்த ஒரு பிக் ஃபேமிலி இப்ப தேசமாக மாறுகிறது. தேசமாக அவர்கள் வெளியிலே வருகிறார்கள். ஒரு வசனம் காட்டுறேன், ஆதியாகமம் 46:3. இப்ப யோசேப்பு அங்கே இருக்கிறான். யோசேப்பு என்று தெரியாத முதல்ல சகோதரர்களுக்கு, பிறகு யோசேப்பு தான் என்று தெரிந்த பிறகு அப்பாவை கூட்டுவாங்கன்னு சொல்லும் பொழுது யாக்கோபை கூப்பிடுகிறார்கள். யாக்கோபு எகிப்துக்கு போகிறதற்கு தயக்கம் தெரிவிக்கிறான். He is reluctant to go to Egypt. Listen. அப்போ ஆண்டவர் பேசுகிறார் யார்கிட்ட? யாக்கோபு கிட்ட. ஆதியாகமம் 46:3. அப்பொழுது அவர், நான் தேவன், நான் உன் தகப்பனுடைய தேவன், நீ எகிப்து தேசத்துக்கு போக பயப்பட வேண்டாம். யார் சொல்றது? ஆண்டவர் யாக்கோபுக்கு.
அங்கே உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். ஐ வில் மேக் யூ அ கிரேட் நேஷன். டிட் தட் வேர்ட் கம் டு பாஸ்? எஸ். 430 வருஷத்தில் இந்த குடும்பம் ஒரு தேசமாகிவிட்டது. த பர்த் ஆஃப் அ நேஷன் என்று சொல்லலாம். யாத்திராகமத்தில் நீங்கள் பார்க்கிற ஒரு காரியம், ஒரு தேசம் பிறக்கிறது. எப்பொழுது பிறக்கிறது? அவர்கள் எகிப்தை விட்டு வெளியே வரும் பொழுது அது பிறக்கிறது. இப்பொழுது ஒரு தாயின் வயிற்றிலிருந்து ஒரு பிள்ளை பிறக்கிறது போல எகிப்து என்னும் அந்த கருப்பையிலிருந்து இந்த பிள்ளையாகிய இஸ்ரவேல் தேசம் பிறக்கிறது. பிறக்கும் பொழுது கற்ப வேதனை உண்டாகிறது போல அவர்கள் அழுத்தத்திற்குள்ளே போனார்கள். தட் இஸ் எக்ஸோடஸ். எக்ஸோடஸ் என்ற வார்த்தை கிரீக் வேர்டு எக்ஸிட், இங்கிலீஷில் எக்ஸிட் என்ற வார்த்தை எக்ஸூசியா, விரட்டுதல், கிரேக்க வார்த்தை பிசாசு துரத்துதல், அதாவது வெளியேற்றுதல். எக்ஸிட் என்று நம்ம போடுறோம் இல்லையா இங்கிலீஷில், இட் கம்ஸ் ஃப்ரம் தட் கிரீக் வேர்ட் எக்ஸ், கடந்து போகிறது, வெளியிலே வர்றது. ஸோ யாத்திராகமம் எக்ஸோடஸ், ஒரு தேசம் பிறக்கிறது, வெளியே வருகிறது. Delivery room is the land of Egypt. Crossing place or at the delivery point, we can say to some extent, the Red Sea, the birth of a nation. இந்த யாத்திராகம புஸ்தகத்தை 40 அதிகாரம் இருக்கிறது, 40 chapters. ஆதியாகமம் 50 அதிகாரம். இதில் நமக்கு எத்தனை அதிகாரம்? 40 அதிகாரம். இந்த 40 அதிகாரத்தை நம்ம என்ன பண்ண போகிறோம்? முதல் 18 அதிகாரத்தை நான் இந்த முதல் செஷனில் பேச போகிறேன். அடுத்த செஷன், இது 2 செஷனாக இருக்கும். யாத்திராகமம் புஸ்தகம் எப்படி ஆதியாகமம் 2 செஷனாக பேசினேனோ அதே போல் இதுவும் 2 செஷனாக பேச போகிறேன். ஸோ ஆதியாகமம் 1 11 ஒரு செஷன், 12 50 2வது செஷன். இங்கே 40 அதிகாரத்தில் முதல் 18 அதிகாரம் ஒரு செஷன், which I am doing right now. After this I will do another session from chapter 19 to chapter 40. லேவியராகமத்திற்கு வரும்பொழுது அதில் 27 அதிகாரங்கள், 27 chapters. அதை நான் ஒரே செஷனாக முடிக்கப் போகிறேன். I will do that as one session. போக போக சின்ன சின்ன பைபிள் புக்ஸ் எல்லாம் 2-3 புக்ஸை I will do as one session. சரியா? ரைட். இதை எப்படி நம்ம பிரிக்கலாம்? 2 தீமா பிரிக்கலாம், 2 கிராண்ட் தீமா பிரிக்கலாம். நம்பர் 1, ரிடம்ஷன், மீட்பு. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து விடுவிக்கப்படுகிற ஸ்டோரி, ரிடம்ஷன், மீட்பு. 2வது ரெவலேஷன், ஆண்டவரை குறித்தும் ஆண்டவருடைய வழிகளை குறித்தும் ஆண்டவருடைய பிரமாணங்களை குறித்தும், சீனாய் மலையிலே ஆண்டவர் அவர்களுக்கு கட்டளைகளை கொடுக்கிறதும் வழிமுறைகளை வாழ்வதற்கு கொடுக்கிறதுமான, ஆசரிப்பு கூடாரத்தை குறித்ததான பிளானை கொடுக்கிறதும், அந்த காரியங்கள் எல்லாம் பெற்றுக்கொள்ளுகிற ஒரு ஃபேஸ் ரெவலேஷன். முதல்ல ரிடம்ஷன், மீட்பு. 2வது வெளிப்பாடு. ஆனால் நாம் எப்படி படிக்க போகிறோம் என்றால் அதை 4ஆக பிரித்துக் கொள்ளலாம். இன்னும் கூட முதல் 12 அதிகாரம், யாத்திராகமம் 1 12, டாமினேஷன், அதாவது அழுத்தம், எகிப்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் படுகிற வேதனை, டாமினேஷன். பிறகு யாத்திராகமம் 13 18 வரைக்கும், எக்ஸோடஸ் 13 to 18, லிபரேஷன், விடுதலை. அடிமைத்தனம் 1 12 அதிகாரங்கள், 13 18 வரை விடுதலை. சரியா? அதற்கு பிறகு 19ஆம் அதிகாரத்திலிருந்து 40ஆம் அதிகாரம் வரைக்கும் உள்ள பகுதியை இன்னும் 2ஆக பிரித்து நாம் படிக்கப் போகிறோம். ஆமென். We will look at that. நான் இந்த செஷனை முடித்து விடுகிறேன். டாமினேஷன் and liberation. Praise God. In fact, இந்த இடத்துல நீங்க பார்த்தீங்கன்னா 4 காரியங்கள், அந்த 2 காரியத்தை சொல்லிடுறேனே.
டாமினேஷன் அடிமைத்தனம், அப்புறம் லிபரேஷன் விடுதலை, அதுக்கப்புறம் ரெவலேஷன் ஆண்டவர் அவரை குறித்து வெளிப்படுத்துகிறார். யாத்திராகமம் 19-31 வரைக்கும் ஆண்டவர் காரியங்களை வெளிப்படுத்துகிறார். ஆஃப்டர் ஈஜிப்ட் லைஃப், சீனாய் மலை பிரமாணங்களை பெற்றுக்கொள்கிறது, ரெவலேஷன். அதற்கு பிறகு 32ஆம் அதிகாரத்திலிருந்து 40ஆம் அதிகாரம் வரை ஐடென்டிஃபிகேஷன். எகிப்தை விட்டு வெளியிலே வந்த ஜனங்கள் இப்பொழுது புதிய வழிமுறையிலே வாழ வேண்டும். இவர்கள் தங்களை தேவனுடைய பார்வையிலே பார்க்க வேண்டும். ஒரு புதிய அடையாளத்தை தேவன் கொடுக்க விரும்புகிறார். அந்த அடிமையாக இருந்த சிந்தையிலிருந்து வெளியிலே வந்து தேவன் இவர்களுக்கு ஒரு புதிய அடையாளத்தை கொடுக்க விரும்புகிறார். அந்த அடையாளத்திலே வாழ அழைப்பு, ஐடென்டிஃபிகேஷன். இந்த 4 காரியங்கள்: டாமினேஷன், லிபரேஷன், ரெவலேஷன், ஐடென்டிஃபிகேஷன். அழுத்தம், விடுதலை, வெளிப்பாடு, புதிய ஒரு அடையாளம். பிரியமானவர்களே, இந்த 4 தான் நம்ம ரட்சிக்கப்படுகிற நம்முடைய லைஃப் ஸ்டோரியும் கூட இல்லை. ரட்சிக்கப்படுறதுக்கு முன்பதாக பாவத்திற்கும் மற்ற காரியத்திற்கும் அடிமை, அதுக்கப்புறம் born again எக்ஸ்பீரியன்ஸு, மறுபடியும் பிறக்கிற அனுபவம், லிபரேஷன், அதுக்கப்புறம் தேவனை குறித்து அறிந்து கொள்கிற ரெவலேஷன், அதுக்கப்புறம் அந்த வெளிப்பாடுபடி நம்முடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளுகிறதற்கான வருகிற சவால். ஸோ டு சம் எக்ஸ்டென்ட் the book of Exodus can be like a believer's life. ஆனால் இது தேசிய அளவிலே நடக்கிற ஒரு காரியம். ஆமென். 6 லட்சம் புருஷர்கள் யாத்திராகமம் 12:37 வாசிக்கும் பொழுது, ஆனால் யாத்திராகமம் 1ஆம் அதிகாரத்தில் நீங்கள் 5ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது 70 பேராக உள்ளே போனார்கள். 70 பேர் இப்பொழுது கிட்டத்தட்ட 20-30 லட்சம் மக்களாக, 2 to 3 million people, 600,000 men ஆக அவர்கள் வளர்ந்தார்கள். இந்த டாமினேஷன், அந்த அடிமைத்தனத்தை குறித்து நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன். எப்படி யோசேப்பை அறியாத வேறொரு ராஜா வந்த பொழுது அந்த டாமினேஷன் அல்லது அந்த அழுத்தம் வந்தது. அழுத்தத்தோடு அவர்கள் நிறுத்தவில்லை. They did not stop with domination. They continued and they went to the level of destruction. ஆண் பிள்ளைகளை கொல்லுவதற்கும் பிளான் பண்ணார்கள். ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராட்டஜி to make life difficult. Second strategy to reduce population. உலகத்தில் பல நாடுகள் நடக்க தெரியுமா உங்களுக்கு? சில மக்களை ஒடுக்கி அழிக்க ட்ரை பண்ணுகிறார்கள், தெரியுமா உங்களுக்கு? யாத்திராகமம் 1ஆம் அதிகாரம் தான் biblical example of a state sponsored genocide. கவர்மெண்ட்டே இன்வால்வ் பண்ணி ஒரு இன மக்களை அழிக்க ட்ரை பண்ணுகிற ஒரு எக்ஸாம்பிள். சரி, இப்போ இவ்வளவு மக்கள் இருக்கிறாங்கல்ல, இவ்வளவு மக்கள் இருக்கிறாங்க, 2 to 3 million people ஆல்மோஸ்ட், இல்லையா? இந்த நிலையில் ஆவியானவர் இந்த புஸ்தகத்தை நமக்கு எழுதுவதற்கு ஆசிரியராக இருக்கிற பரிசுத்த ஆவியானவர், ஆண்டவர் எழுதுவதற்கு ஆட்களை பயன்படுத்தினாலும் நல்லா கவனிக்கணும், எழுதுவதற்கு தேவன் பயன்படுத்தின பாத்திரங்கள் உண்டு, இல்லையா? ஸோ பட் ஹோலி ஸ்பிரிட் இங்கே எழுதுகிறதான அந்த இந்த பர்டிகுலர் புக் எழுதினது யார்? ஆஸ் வி ஆல்வேஸ் ஹவ் மென்ஷன்ட், முதல் செஷன்லேயே சொன்னேன், மோசஸ் ஆக இருந்திருக்கக்கூடும். இப்போ கவனிங்க, ஒரு யூத குடும்பம், although there are 2 to 3 million people, Jewish families, நிறைய பேர் இருந்தாலும் ஒரு ஃபேமிலி மேலே அந்த ஸ்பாட்லைட் வருது. யாரு? அம்ராம் அண்ட் யோகெபேத் என்ற ஒரு கப்பல். அம்ராம் யோகெபேத் என்ற ஒரு ஃபேமிலி, அவர்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கிறது. அந்த குழந்தை மோசே. ஆண் பிள்ளைகளை கொன்று போட வேண்டும் என்ற ஒரு சட்டம் இருக்கிற வேளையில் மோசேனுடைய அம்மா பேரு யோகெபேத், அப்பா பேரு அம்ராம். எண்ணாகமம் 26:59, Numbers 26:59 and Exodus 6:20.
இன்னும் சில ரெஃபரன்சஸ் உண்டு, பட் ஐம் ஜஸ்ட் கிவிங் யூ டூ. இந்த குடும்பத்தில் பிறக்கிற பிள்ளைகள் யாரு? மோசஸ், ஏரன், அப்புறம் மேரியாம். சரி, the spotlight is now on Moses. சட்டம் வரும்பொழுதுதான் இவன் பிறக்கிறான். இப்பொழுது இந்த குழந்தையை அவர்கள் வைத்திருக்க முடியாது. 3 மாதம் அந்த பிள்ளையை ஒளித்து வைக்கிறாள் தாய். 3 months the baby was hidden. நல்ல கவனிங்க. 2ஆம் வசனம், யாத்திராகமம் 2ஆம் அதிகாரத்திலேயே இந்த ஸ்டோரி வந்துருது பாருங்க. டாமினேஷன், டிஸ்ட்ரக்ஷன், அதெல்லாம் 1ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்க. 2ஆம் அதிகாரத்தில் the spotlight is on one family and Moses, the deliverer. The story of deliverance is going to be told in the book of Exodus. Now the Holy Spirit is introducing the deliverer himself, Moses. அந்த ஸ்திரீ கர்ப்பவதியாகி ஒரு ஆண் பிள்ளையை பெற்று அது அழகுள்ளது என்று கண்டு அதை 3 மாதம் ஒளித்து வைத்தாள். அழகுள்ளது என்று ஒரு அடிஷன் அங்கே இருக்கு பாருங்க. நான் யோசிச்சு பார்த்தேன், இந்த புஸ்தகத்தை எழுதுனது யாரு? மோசஸ். ஒரு ஸ்டேட்மெண்ட் உள்ள ஆட் பண்ணிட்டாரு. மை மம்மி டோல்ட் மீ தட் ஐ வாஸ் பியூட்டிஃபுல் வென் ஐ வாஸ் ஸ்மால். சரி, அது அழகுள்ளது என்று கண்டு அந்த பிள்ளையை ஒளித்து வைத்தாள். பிரியமானவர்களே, இட்ஸ் a miraculous hand of God to preserve the deliverer. ஆண்டவர் ஒரு விடுதலைக்காக ஒரு நபரை எழுப்புகிறார் என்றால் பாருங்க, இயேசுவையும் கொல்லுவதற்கு அதே போல ஒரு திட்டம் ஏரோது ராஜாவின் நாட்களிலே வந்தது நமக்கு தெரியும். அந்த இடத்துல பார்வோனின் குமாரத்தி வந்து அந்த பிள்ளையை எடுக்கிறதும் அந்த பிள்ளையை பராமரிக்கிறதற்கு பியூட்டிஃபுல்லாக ஆண்டவர் அங்கே ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணுகிறாரு. மோசேனுடைய தாயே அங்கே பராமரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும், அந்த சொந்த மகனை பராமரிக்கிறதற்கு சம்பளம் ஸ்டேட்லேருந்து நமக்கு வருது. கவர்மெண்ட்டு இஸ் பேயிங். நான் உனக்கு சம்பளம் கொடுக்கிறேன் என்றால் அந்த ஸ்திரீ பிள்ளையை எடுத்துக்கொண்டு போய் அதை வளர்த்தாள். மோசஸ் வெரி மச் grew with his mother's tender touch and care, but he was sponsored by the government which was trying to kill all the male child. Miraculous hand of God, அற்புத தேவனுடைய கரம். 10ஆம் வசனம் பாருங்களேன், நல்லா கவனிங்க. யாத்திராகமம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். பிள்ளை பெரிதான போது, யாரு? மோசே. அவள் அதை பார்வோனுடைய குமாரத்தின் இடத்திலே கொண்டு போய் விட்டாள். பிள்ளை வளர்ந்த உடனே ஓரளவுக்கு பார்வோனுடைய குமாரத்தின் இடத்திலே கொண்டு போய் மோசேனுடைய தாய் விட்டுவிட்டாள். அவளுக்கு அவன் குமாரன் ஆனான். யூ மஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட், நவ் மோசஸ் has become an official child of the princess. லீகல் அடாப்ஷன் மாதிரி என்று வைத்துக் கொள்ளுங்கள். எபிரேய குழந்தை, ஆனால் எகிப்திலே உள்ள ராஜாவின் குடும்பத்திலே பிள்ளையாக, ராஜாவின் பேரனாக, அஃபிஷியலா சொல்ல போனால் he is the adopted grandson of Pharaoh. யூத மக்களை, எபிரேயர்களை ஒடுக்குகிற அதே பார்வோனுடைய அடாப்டட் கிராண்ட்சன்னா இந்த டெலிவரர். ஆண்டவர் பாருங்க எங்கிருந்து உருவாக்குகிறார் பாருங்க. அமேசிங் ஆர் த வேஸ் ஆஃப் காட். ஆமென். நீங்கள் எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் படித்து பார்த்தீங்கன்னா 24ஆம் வசனத்திலிருந்து 28ஆம் வசனம், ஹீப்ரூஸ் சாப்டர் 11 24 to 28 படித்து பார்த்தீங்கன்னா இங்கே மோசே he enjoyed all the riches of Egyptனு இருக்கும். எல்லா எகிப்தின் காரியங்களையும் அவன் அனுபவித்து வந்தான். ஏன்? அரண்மனையிலே உள்ள குழந்தை. சரித்திரவாதிகள் சொல்லுகிறார்கள், ஹிஸ்டாரியன்ஸ் சே தட் இந்த பர்டிகுலர் பார்வோனுக்கு ஆண் பிள்ளை இல்லையாம். he had no sons, he only had daughters. பார்வோன் குமாரத்தை தான் எடுத்து வளர்த்தான் இல்லையா? அப்படி என்றால் Moses was next in line to be the next Pharaoh. அங்கே அவர்களுக்கு, அங்கே அந்த ராஜாவுக்கு ஆண் பிள்ளை இல்லாததினாலே
he could have been the next in line for the throne person. அமேசிங்ல அந்த மாதிரி சூழ்நிலை. Moses could have well become the next king. There was everything to claim. But ஆனால் அந்த வேளையில் something happens. Moses discovers that he was Jewish, that he was a Hebrew child. அவன் தன்னை யார் என்று தெரிந்து கொள்ளுகிறான். ஒரு நாள் வெளியிலே வரும் பொழுது தன்னுடைய 40வது வயதிலே எகிப்தியனுக்கும் ஒரு எபிரேயனுக்கும் சண்டை வருகிறது. அதிலே எகிப்தியர்கள் அந்த எபிரேயரை அடிக்கிறதுனாலே வைராக்கியம் கொண்டு மோசே அந்த எகிப்தியனை கொன்று மண்ணிலே புதைக்கிறான். யாத்திராகமம் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அங்கும் இங்கும் பார்த்து ஒருவனும் இல்லை என்று அறிந்து எகிப்தியனை வெட்டி அவனை மணலிலே புதைத்து போட்டான். He becomes a murderer. மாம்சத்திலே வைராக்கியமாக தன் மக்களுக்காக எழும்பி பிரயாசப்படுகிறான். அங்கும் இங்கும் பார்த்து செய்தான். மேலே பார்க்க தவறிட்டான். ஆண்டவருடைய வழிநடத்தலை பெற்றுக்கொள்ள தவறிட்டான். பாருங்க, அவன் மறுநாளிலே வெளியே போன போது எபிரேய மனுஷர் 2 சண்டை போட்டு கொண்டிருந்தார்கள். 2 எபிரேயர் இப்போ சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க. அடுத்த நாள் போகும்போது அப்பொழுது அவன் அநியாயம் செய்கிறவனை நோக்கி நீ உன் தோழனை அடிக்கிறது என்னென்று கேட்டான். போயிட்டு இவர் விசாரணை பண்ணுறாரு. அதற்கு அவன் எங்கள் மேல் உன்னை அதிகாரியாகவும் நியாயாதிபதியாகவும் ஏற்படுத்தினவன் யார்? நீ எகிப்தியனை கொன்று போட்டது போல. யாரும் தெரியாதுன்னு நினைச்சாரு, இப்போ தெரிஞ்சு போச்சு. நீ எகிப்தியனை கொன்று போட்டது போல என்னையும் கொன்று போட நினைக்கிறாயா என்றான். அப்பொழுது மோசே காரியம் நிச்சயமாய் வெளிப்பட்டது என்று பயந்தான். வெளியில் தெரிஞ்சிருச்சோ நம்ம கொலை பண்ண நியூஸு. 15ஆம் வசனம் பாருங்க. பார்வோன் அந்த காரியத்தை கேள்விப்பட்ட போது அரண்மனை வரைக்கும் போயிடுச்சு நியூஸ். பப்ளிக் நியூஸ் ஆயிடுச்சு. மோசே பார்வோனுடைய பேரன் கொன்று போட்டு விட்டான். மோசேயை இப்பொழுது பார்வோன் கொலை செய்ய வகை தேடுகிறான். மோசே எஸ்கேப்ஸ். மோசே அரண்மனையிலிருந்து எஸ்கேப். மீதியான் தேசத்திற்கு போகிறான். அரேபிய பெனின்சுலா பகுதிக்கு போகிறான். அண்ட் அங்கே 40 வருஷம் இருக்கிறான். அந்த நேரத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் இங்கே அடிமைத்தனத்தில் இருக்கிறார்களே, அவர்கள் முறையிடுகிறார்கள். ஆண்டவரே, ஆண்டவரே, அடிமைத்தனத்தில் தவிக்கிறோம் என்று ஆண்டவரிடத்தில் முறையிட்டார்கள். யாத்திராகமம் 2:23. அவர் அடிமைத்தனத்திலிருந்து முறையிடும் சத்தம் தேவ சந்நிதியிலே எட்டியது. தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டார். யாக்கோபோடும் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் செய்த உடன்படிக்கை நினைவு கூர்ந்தார். தேவன் இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கினார். தேவன் அவர்களை நினைத்தருளினார். Helpless, hopeless people cried out to God and God heard them. Praise God. God heard them. இப்ப வனாந்தரத்திலே போன மோசே கல்யாணம் ஆயிடுச்சு. சிப்போரா என்ற பெண்ணோடு கூட அவனுக்கு திருமணம் நடக்கிறது. நெக்ஸ்ட் இன் லைன் ஃபார் கிங்ஷிப் இருந்தவன். ஆனால் வனாந்தரத்தில் ஒன்றுமில்லாமல் 40 வருஷம் வனாந்தரத்தில் ஆடு மேய்க்கிறவனாக இருக்கிறான். இப்போ 80 வயசாகிறது. ஆண்டவர் அழைக்கிறார். காட் இஸ் காலிங் மோசஸ். இவருங்க மோசேனுடைய லைஃப்பை நீங்கள் 3ஆக பிரிக்கலாம். முதல் 40 வருஷம், 2வது 40 வருஷம், 3வது 40 வருஷம். முதல் 40 வருஷம் அரண்மனை, பெஸ்ட் எஜுகேஷன், எவ்ரிதிங் பெஸ்ட். அடுத்த 40 வருஷம் worst environment. 80 வயசாக இருக்கும்போது ஆண்டவர் அழைக்கிறார். சொல்லுவார்கள் முதல் 40 வருஷம் மோசஸ் was somebody on his own. Second 40 years he became nobody. And third 40 years he became again somebody, but this time with God. First 40 years he was somebody on his own making. Second 40 years he became nobody. Third 40 years he became somebody with God. ஆண்டவர் 2வது 40 வருஷத்தில் அவனை ஸ்ட்ரிப் பண்ணுகிறார். கம்ப்ளீட்டா he comes dependent on God. தேவ ஜனங்கள்
அங்கே முறையிட்ட பொழுது தேவ சந்நிதியிலே அவருடைய குரல் வந்து எட்டிய பொழுது ஆண்டவர் தேவதூதர்களை அனுப்பவில்லை. ஆண்டவர் எங்கே போகிறார்? 80 வயசு மனுஷன்கிட்ட போறாரு. எக்ஸ் மர்டரர் மோசஸ். God's call on Moses. நமக்கு இந்த ஸ்டோரி தெரியும். burning bush or the talking bush. Hallelujah. அங்கே மோசே ஆண்டவர் அழைக்கிறார். 5 எக்ஸ்கியூஸ் கொடுக்கிறார். 5 எக்ஸ்கியூசஸ். நான் இந்த யாத்ராகம புஸ்தகத்தை உங்களுக்கு முழுமையாக ஒரு புக் ஸ்டடியாக படிக்கிற அல்லது கற்றுக் கொடுக்கிற அந்த வேளையில் உங்களுக்கு இந்த 5 எக்ஸ்கியூசஸை நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங். ஆனால் ஒரு காரியத்தை அங்கே சொல்லுகிறேன். அங்கே யாத்திராகமம் 3ஆம் அதிகாரமும் 4ஆம் அதிகாரமும். இப்போ 1ஆம் அதிகாரம் என்னது? அடிமைத்தனம். அங்கே ஆளோட்டிகளை வைத்து ஒடுக்கின காரியம், அழிக்க நினைத்த காரியம். 2ஆம் அதிகாரம் மோசேனுடைய பிறப்பும் பாதுகாப்பும். 3ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரம் எக்ஸோடஸ் 3 and 4 மோசஸ் கால், காட்ஸ் கால் ஆன் மோசஸ். மோசே தேவன் அழைக்கிறதான அழைப்பு, அதோடு கூட அவன் கொடுக்கிற excuses, 5 excuses that he gives, and then 5 answers that God gives. அதில் ஒன்று என்னது? யாரு உன்னை அனுப்புனது என்று கேட்டால் நான் என்ன சொல்லுவேன் என்று கேட்கிறான். யாருன்னு கேட்ட நான் என்ன சொல்லுவேன்? அவர்கள் என்னிடத்திலே அவருடைய நாமம் என்ன என்று கேட்டால் நான் என்ன சொல்லுவேன்? இருக்கிறவராகவே இருக்கிறேன், இருக்கிறவராகவே இருக்கிறேன், யாவே இருக்கிறவராகவே இருக்கிறேன். அதாவது என்ன அர்த்தம்னா, இருக்கிறவராகவே இருக்கிறேன், ஐ ஆம் தட் ஐ ஆம். அதாவது உனக்கு எந்த காரியத்தில் உனக்கு தேவை இருக்கோ அந்த நிலையிலே வெளிப்படுவேன்ப்பா. உனக்கு ஒரு தேவை இருந்தால் யெகோவா ஈரையா வெளிப்படுவேன். உனக்கு ஒரு அந்த நீதி குறைவாக இருந்து நீ பலவீனமாக இருக்கும் பொழுது யெகோவா சித்கனுவாக ரைச்சஸ்னஸாக வெளிப்படுவேன். ஆமென். ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்தி கொடுக்கிறார். யார் என்று என்னால் முடியாது, நீங்க யாரு, நான் எம்மாத்திரம். இன்டிமிடேஷன், வேறு யாராவது அனுப்புங்க, என்னை விட பெட்டராக மற்றவங்க இருக்கிறாங்க, எனக்கு பேச வராது, இன்எபிலிட்டி, இப்படி பல 5 எக்ஸ்கியூசஸ் கொடுக்குறான். ஆண்டவர் எல்லாவற்றையும் டீல் பண்ணி அதுக்கப்புறம் யாத்ராகமம் 5ஆம் அதிகாரத்திலிருந்து 11ஆம் அதிகாரம் வரைக்கும். யாத்ராகமம் 1 சொன்னேன், அடிமைத்தனம், அழிவின் திட்டம். 2ஆம் அதிகாரம் மோசேனுடைய பிறப்பு பாதுகாப்பு. 3ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரம் மோசேனுடைய அழைப்பு, அவனுடைய எக்ஸ்கியூசஸ். 5ஆம் அதிகாரத்திலிருந்து 11ஆம் அதிகாரம் ஜெனசிஸ் 5 to 11 அங்கே அழைக்கப்பட்ட மோசே பார்வோனோடு கூட மோதுகிற ஒரு போராட்டம். எக்ஸோடஸ் 5 to 11 the great confrontation. ஒரு பக்கம் மோசேயும் ஆரோனும், இன்னொரு பக்கம் the most powerful person in the world, as it were, the Pharaoh of Egypt. யாத்ராகம் 12ஆம் அதிகாரத்தில் நீங்க பாருங்க, 12ஆம் வசனம். அந்த ராத்திரியிலே நான் எகிப்து தேசம் எங்கும் கடந்து போய் எகிப்து தேசத்தில் உள்ள மனிதர் மேல் மிருக ஜீவன்கள் மட்டும் முதற்பேராயிருக்கிறவைகளை எல்லாம் அதம் பண்ணி எகிப்து தேவர்களின் மேல் நீதியை செலுத்துவேன், நானே கர்த்தர். திஸ் வாஸ் a power encounter. அங்கே 10 வாதைகள். The context of the plagues, 10 வாதைகளை தேவன் அனுப்புகிறார். அதனுடைய கான்டெக்ஸ்ட் என்ன தெரியுமா? அங்கே யார் அவர், உன்னை அனுப்புனது யாரு என்று அந்த பார்வோன் கேட்டான். 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் பாருங்க. 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அதற்கு பார்வோன், நான் இஸ்ரவேலை போக விட கர்த்தரின் வார்த்தையை கேட்கிறதுக்கு அவர் யார்? யார் அவரு? நான் கர்த்தரை அறியேன், நான் இஸ்ரவேலை போக விடுவதில்லை என்றான். யாரா இந்த ஜனத்தை போகணும்னு சொன்னது? சோ அந்த கேள்விக்கு பதில் தான் 10 வாதைகள். It was a power encounter.
டு ஆன்சர் தட் கொஸ்டின், அவர் யாரு? ஆண்டவர் நான் காட்டுகிறேன் என்று காட்டினதுதான் அந்த 10 வாதைகள். Exodus 5:2 set up the context for the 10 plagues. God is executing judgment. Power encounter with the false gods of Egypt. 12 அந்த ராத்திரியிலே நான் எகிப்து தேசம் எங்கும் கடந்து போய் எகிப்து தேசத்தில் உள்ள மனிதர் முதல் மிருக ஜீவன்கள் மட்டும் முதற் பேராய் இருக்கிறவைகளை எல்லாம் அதம் பண்ணி எகிப்து தேவர்களின் மேலே நீதியை செலுத்துவேன், நானே கர்த்தர். என்னை யாருன்னு கேட்டான் அவன், நான் யாருன்னு காட்டுறேன் என்று தேவன் வெளிப்பட்ட, தேவஜனங்களை ஒடுக்கின, தேவஜனங்களை அழிக்க ட்ரை பண்ண அந்த பார்வோன் யார் என்று தேவனையே கேள்வி கேட்ட பொழுது தேவன் 10 வாதைகளை அனுப்பி அங்கே நானே கர்த்தர் என்று, ஆமென், வெளிப்பட்டார். எகிப்து தேவர்களின் மேல் நீதியை செலுத்துவேன், நானே கர்த்தர். So I'm saying it is a power encounter because it says so in the Bible. Exodus 12 and verse 12. Pharaoh இந்த வாதைகள்லாம் வந்த பிறகு அவன் ரெஸ்பாண்ட் பண்ண ஆரம்பிக்கிறான். என்ன பண்றான் தெரியுமா? எக்ஸ்ட்ரா ஒர்க் கொடுங்கடா. என்னடா நடக்குது? 5ஆம் அதிகாரம் 8, 9. அவர்கள் முன் செய்து கொடுத்து வந்த கணக்கின்படி செங்கல் செய்யும்படி சொல்லுங்கள், அதிலே நீங்கள் ஒன்றும் குறைக்க வேண்டாம். அவர்கள் சோம்பலாய் இருக்கிறார்கள், அதனாலே நாங்கள் போய் எங்கள் தேவனுக்கு பலியிடுவோம் என்று கூக்குரலிடுகிறார்கள். இப்போ பலியிடணும் அது இதுன்னு சொல்லிட்டு இருக்கிறான். இவனுக்கு இன்னும் கொஞ்சம் வேலையை கொடு, குறைக்காத, எதையும் டைம்லாம் அவனுக்கு வேற கொடுக்காத. 10 வாதைகள். எது 10 வாதைகள்? வேகமாக சொல்கிறேன், நீங்கள் படித்து பார்த்து கொள்ளுங்க. நைல் நதி இரத்தமாக மாறுகிறது. நைல் நதியிலிருந்து தவளை வருகிறது. தவளை எல்லாம் வீட்டுக்குள்ளே வருது. தவளையை கொல்லுவது எகிப்தியருக்கு அனுமதிக்கப்படாத காரியம். They can't kill and imagine hundreds of frogs coming into your house. 3வது, தூசி எல்லாம் கொசுக்களாக மாறியது, பூச்சிகளாக மாறியது. 4வது, பெரிய ஈக்கள் தேசமெங்கும். 5வது, மிருகங்கள் மீது வாதை. 6வது, மனிதர் மீதும் மிருகங்கள் மீதும் கொப்பளங்கள். 7வது, இடிமுழக்கமும் கல்மழையும். 8வது, வெட்டுக்கிளிகள் எல்லா பயிர்களையும் அழித்து போடும். 9வது, 3 நாளுக்கு இருள். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இருள் கிடையாது. 10வது, முதல் பிள்ளை எல்லாம் மரிக்கும். All the male children will die. யாரு வீட்டில்? எகிப்தியர் வீட்டில். முதல் 5 வாதைகள் நல்ல கவனிங்க. முதல் 5 வாதைகள் பார்வோன் தன் இருதயத்தை கடினப்படுத்தினான்னு இருக்கும். ஆனால் 6வது வாதையிலிருந்து கர்த்தர் அவன் இருதயத்தை கடினப்படுத்தினார்னு இருக்கும். இது இறையில்ல, நிறைய பேர் ஆர்கியூ பண்ணுகிற ஒரு காரியம். கர்த்தர் அவன் இருதயத்தை கடினப்படுத்தினார்னா அவன் என்ன பண்ணுவான்? இங்கே பாருங்க, ஆண்டவர் நமக்கு சுயசித்தம்னு கொடுத்திருக்கிறார். அவன் கடினப்படுத்தி தான் இருந்தான் ஏற்கனவே. இப்பொழுது அப்படித்தான் இருப்பேன்னு நீ சொன்னீன்னா அப்படியே இருந்துட்டு போ என்று சொல்லுகிறதை போல வைத்துக் கொள்ளுங்களேன். God establishes that which he has decided. அதே போலதான் ஆண்டவருக்கு நீங்க பிரியமா ஒரு காரியம் செய்யணும்னு நினைச்சீங்கன்னா அதை ஆண்டவர் செய்வதற்கு எம்பவர் பண்ணுவாரு. நீங்க தவறா ஒரு காரியம் செய்கிறதற்கு நீங்க அதையே தீர்மானம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா சரி அப்படித்தானா என்று அதை உறுதிப்படுத்தி விடுவார். He established what already Pharaoh was doing. And when you want to do something right, God is willing to empower. அந்த 10வது வாதை தான் தலைப்பிள்ளைகள் எல்லாரும் கொல்லப்படுகிறார்கள். 10th plague, chapter 12. 12வது chapter. The climax of the book of Exodus என்று சொல்லலாம். 10வது வாதை 12வது chapter. ஹல்லேலூயா. 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். இந்த மாதம் உங்களுக்கு பிரதான மாதம் ஆண்டவர் சொல்லுகிறார். மோசேயினிடத்திலே ஆரோனிடத்திலே கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை,
இது உங்களுக்கு வருஷத்தின் முதலாம் மாதமாக இருப்பதாக. A new season is beginning for you people of God. இது உங்களுக்கு ஒரு புதிய சீசன். Calendar has changed for you. Redemption always changes calendar for us, correct? Amen. நம்ம மீட்கப்படுகிறோம் என்று சொல்லும்போது ஒரு புதிய ஜீவன், எல்லாம் புதிதாகிறது. நமக்கு ரட்சிப்பின் போது நடக்கிற காரியம் தானே அது. ஆமென். நிலைக்கால்கள் எல்லாம் என்னது? இரத்தம் பூசப்பட வேண்டும். 3ஆம் வசனம், வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டி. 4ஆம் வசனம், ஒரு குறிப்பிட்ட வீட்டிலே இருக்கிறவர்கள் ஒரு ஆட்டுக்குட்டி. 5ஆம் வசனத்தில் உங்களுக்கென்று ஏற்படுத்தப்பட்ட ஆட்டுக்குட்டி. இங்கிலீஷ் பைபிளில் நல்லா கவனிங்க. 3ஆம் வசனத்தில் ஏ லேம்ப். ஆமாம். 4ஆம் வசனத்தில் தி லேம்ப். ஆமாம். 5ஆம் வசனத்தில் யோர் லேம்ப், உங்களுக்கென்று அடிக்கப்படுகிற ஆட்டுக்குட்டி. அந்த அனுபவம் வரணும் பிரியமானவர்களே நம்ம எல்லாருக்கும். ஆமேன். பிரைஸ் காட். 430 வருஷம் அடிமைகளாக இருந்து வருகிறார்கள். ஆமாம். யாத்திராகமம் 15 ஆண்டவர் சொல்லும் பொழுது என்ன சொன்னாரு? 400 வருஷம்னு சொன்னாரே. 400 வருஷம்னு சொன்னாரே. யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் 400 வருஷம்னு சொன்னாரே. இப்போ 430 வருஷம்னு யாத்திராகம் 12:40 இருக்கே. இது எக்ஸாக்ட் நம்பரு. யாத்திராகம் 12:40. ஆதியாகமம் 15 ஆண்டவர் சொன்னது இட் வாஸ் a round figure. சரியா? டோன்ட் கன்ஃபியூஸ் யுவர் செல்ஃப் டூ மச். இப்போ எப்படி பாதுகாக்கப்பட்டார்கள் யூத மக்கள்? நிலைக்கால்களிலே இரத்தம். அங்கே உள்ள யார் இருக்கிறா என்பது அல்ல, நிலைக்காலில் ரத்தம் இருக்குதா? பிரியமானவர்களே, வாட் இஸ் தட் விச் ப்ரொடெக்ட்ஸ் பிளட்? உள்ள யார் இருக்கிறா என்பதல்ல, இரத்தத்திற்கு மறைவிலே வந்து விட்டால் அதுதான் பஸ்கா என்று இன்றைக்கு வரைக்கும் யூத மக்கள் ஆசரிக்கிறார்கள். அதுதான் நமக்கு இயேசு அடிக்கப்பட்டது. பஸ்கா பண்டிகையின் நாளில் தான் இயேசு அடிக்கப்பட்டார். தெரியுமா உங்களுக்கு? இது அடையாளமாக நடந்த ஒரு காரியம். நிஜத்திலே இயேசு நமக்காக பலியானார். யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 10வது வாதை. யாத்திராகமம் 12ஆம் அதிகாரமும் 13ஆம் அதிகாரமும் மீதியான 12ஆம் அதிகாரம் 13ஆம் அதிகாரம் என்ன நடக்க தெரியுமா? எகிப்தியர் தங்களுடைய பேக்ஸ் எல்லாம் பேக் பண்ணிக்கிட்டு அவர்கள் எகிப்தை விட்டு கடந்து போகிறதற்கு ரெடி ஆகிறார்கள். they are ready to leave. எப்படி வெளியிலே வருகிறார்கள்? எப்படி வெளியிலே வருகிறார்கள்? யாத்திராகமம் 12:36. கர்த்தர் ஜனங்களுக்கு எகிப்தியரின் கண்களில் தயவு கிடைக்கும்படி செய்ததினால் கேட்டதை அவர்களுக்கு கொடுத்தார்கள். இவ்விதமாய் அவர்கள் எகிப்தியரை கொள்ளையிட்டார்கள். அவர்கள் எப்படி வெளியிலே வருவார்கள் என்று ஆதியாகமம் 15:14 ஆண்டவர் சொன்ன வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனிங்க. இவர்கள் சேவிக்கும் ஜாதிகளை நான் நியாயம் தீர்ப்பேன், பின்பு மிகுந்த பொருள்களுடனே புறப்பட்டு வருவார்கள். இங்கே பாருங்க, யாத்திராகமம் 12:36. அவர்கள் மிகுந்த பொருள்களுடன் போகிற அளவிற்கு ஆண்டவர் அவர்களை ஆசீர்வதித்தார். யாத்திராகமம் 14:4. யாத்திராகமம் 14:15 இஸ்ரவேல் ஜனங்கள் செங்கடலை கடக்கிற மகிமையான ஸ்டோரி. திஸ் இஸ் an epic event in Old Testament. பழைய ஏற்பாட்டில் ஒரு பெரிய ஒரு சம்பவம் என்று சொல்லலாம். புதிய ஏற்பாட்டில் எப்படி கிராஸ் இவெண்ட், சிலுவையில் இயேசு அடிக்கப்பட்ட சம்பவம் இருக்கிறதோ அதுபோல பழைய ஏற்பாட்டில் இந்த செங்கடலை கடக்கிற சம்பவம், பஸ்கா அந்த சம்பவம், அந்த ஃபைனல் பிளேகும் கிராசிங் ஆஃப் த ரெட் சீ இருக்குதே, இயேசு சிலுவையிலே அடிக்கப்பட்டது, நமக்காக பிற்கப்பட்டது. So it's an epic event in Old Testament. செங்கடலை கடக்கிற ஸ்டோரி, அது பியூட்டிஃபுல் ஸ்டோரி. அதை குறித்து எனக்கு 1 மணி நேரம் 2 மணி நேரம் பேசலாம். So much to share from Exodus 14. யாத்திராகமம் 14 நிறைய காரியங்களை சொல்லலாம். பட் ப்ளீஸ் சொல்லிருங்க பாஸ்டர்னு சொல்லாதீங்க. நிறைய பேர் ஆதியாகமத்தில் பாஸ்டர் நீங்கள் இன்னும் 2 செஷன் எடுத்துருக்கலாம், இது பைபிள் ஸ்டடி இல்லை, இது உங்களை பைபிளை படிக்க வைக்கிறதுக்கு நான் கொடுக்குற appetizer, மெயின் கோர்ஸ் இது அல்ல, நான் கொடுக்குறது ஒரு சூப்பு போல, உங்களுக்கு ஒரு appetizer தான். your reading of the Bible is the main thing, that is the main course. So please read your Bibles. நீங்கள் பைபிளை படிங்க. இன்னொன்று, பார்வோன் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணான் தெரியுமா? அந்த வாதை வர கொஞ்சம் அப்படி பயப்படுவான். சரி, யார் யாரெல்லாம் போகிறீங்க?
who all are going என்று கேட்பான். முதல்ல தேசத்திலேயே பலியிடுங்கன்னு சொன்னான். அப்புறம் அதிக தூரம் போகாதீங்கன்னு சொன்னான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யார் யார் போகிறார்கள்னு கேட்டான். அப்புறம் புருஷர்கள் மட்டும் போகட்டும்னு சொன்னான். கடைசியாக ஆடு மாடு மட்டும் வேண்டாம். 5 காம்ப்ரமைஸ் கால். அது ஒரு நல்ல செய்தி. மோசேனுடைய 5 எக்ஸ்கியூசஸ், 5 காம்ப்ரமைஸ் கால் ஆஃப் ஃபேரோ, 10 பிளேக்ஸு, ஒவ்வொன்றையும் எடுத்து தனித்தனியே பேசலாம். எனக்கு ஐ எம் டெம்ப்டட். இங்கே யாத்திராகம் 14 நிறைய சொல்ல வேண்டும் என்று வருகிறது. பட் ஐ ஹாவ் டு ஹோல்ட் மை பீஸ் பிகாஸ் திஸ் இஸ் நாட் பைபிள் ஸ்டடி, திஸ் இஸ் பைபிள் ஹெல்ப் டூல் ஃபார் யூ டு ரீட் த பைபிள். ஆமேன். இருக்கீங்களா? ஆமேன். எஸ், when we do Bible study on every book of the Bible, ஒவ்வொரு புக்கையும் ஒரு 30-40 செஷன் as the Lord leads, I hope to do. Keep praying for me that I will be able to do all those things after I complete this Bible overview. ஆமேன். இந்த செங்கடலை கடக்கிறது சம்பவத்தை குறித்து நிறைய பேருக்கு பெரிய கேள்விகள் வரும், நிறைய விவாதங்கள் வரும். இங்கே பாருங்களேன், ஃபார் சம் பீப்புள் எவ்ரி போர்ஷன் ஆஃப் பைபிள் தே ஹேவ் ப்ராப்ளம்ஸ். அவங்கள ஒன்றும் பண்ண முடியாது. ஆதியாகமம் 1:1 என்ன சொன்னேன்? ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் படைத்தார். அந்த ஒரு காரியத்தில் உங்களுக்கு பிரேக் த்ரூ வந்துச்சுன்னா எல்லாவற்றையும் படைத்த ஆண்டவருக்கு இந்த செங்கடலை பிளக்கிறதுக்கு என்ன பெரிய வேலை? யாத்திராகம் 14:29. யாத்திராகம் 14:29. இஸ்ரவேல் புத்திரரோ சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையின் வழியாய் நடந்து போனார்கள். ஆமா, அவர்கள் வலதுபுறத்திலும் அவர்கள் இடதுபுறத்திலும் ஜலம் அவர்களுக்கு மதிலாக நின்றது. ஜலம் அவர்களுக்கு மதிலாக நின்றது. ஹல்லேலூயா, praise God. இங்கே பாருங்க, செங்கடலை கடக்கிறதற்கு 2 மில்லியன் 3 மில்லியன் பீப்புள் ஒரு நைட்டில் கடந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்கள் யாத்திராகம் 12 படித்து பார்த்தீங்கன்னா ஒரு நைட்டில் கடந்தாங்க. ஒரு நைட்டில் 12 கிலோமீட்டர் தான் நடக்க முடியும். என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 10 கமாண்ட்மெண்ட்ஸ் படத்தில் பார்க்குறீங்க தெரியுமா? அப்படியே ஒரு சின்ன அப்படியே ஒரு ஒரு டனல் மாதிரி, அப்படி ஒரு வழி திறக்கிற மாதிரி, அப்படியே குதிரைகள்லாம் ஓடுற மாதிரி, ஜனங்கள்லாம் போகிற மாதிரி நீங்கள் படம் பார்ப்பீங்க. நீங்கள் நிறைய சண்டே ஸ்கூல் புக்கில் எல்லாம் நீங்கள் பார்க்குற அந்த இமேஜஸ் ஆர்டிஸ்ட் வரைஞ்சிருக்கிறதெல்லாம் ஒரு சின்ன ஒரு 4 பேர் 5 பேர் இப்படி போகிற மாதிரி இல்லையா? இங்கே பாருங்கள், 10 பேரான்னு நிற்க வச்சா இந்த 2 மில்லியன் மக்கள் க்யூவில் நின்னாங்கன்னா 190 மைல் நிற்கணும் என்று ஒரு கணக்கு சொல்லுகிறது. ஒரு இரவில் கடந்தார்கள் என்றால் அது கடந்திருக்க முடியாது இல்லையா? அவ்வளோ பெரிய கியூ இருந்திருக்க முடியாது. என்னை பொறுத்த வரைக்கும் ஃபார் மைல்ஸ் தி ரெட் சீ வுட் ஹவ் ஸ்பிளிட். எஸ், அப்பதான் ஒரு இரவில் கடந்திருக்க முடியும். ஆமேன். ஸோ அதான் சொன்னேன் இல்லையா, இந்த எக்ஸோடஸ் 14 குறித்து மட்டும் நிறைய பேசலாம். we can talk a lot. யாத்திராகம் 14-15 இந்த செங்கடலை கடக்கிறதும் அதற்கு பிறகு அங்கே மாரா என்ற இடத்திற்கு வருகிறதும் அதற்கு பிறகு ஏலீம் என்ற இடத்திற்கு வருகிறதுமான காரியங்களை நீங்கள் யாத்திராகமம் 14-15 வாசிக்கலாம். மாரா, தண்ணீர் மதுரமாகிறது. அது ஒரு ப்ராஃபட்டிக் பிக்சர் ஆஃப் வாட் ஜீசஸ் டஸ். அந்த மரத்தின் கிளை வெட்டி எறியப்பட்டது, மதுரமானது. மாராவின் தண்ணீர் மதுரமானது. ஒவ்வொன்றையும் குறித்து பேசலாம். மாராவை குறித்து பேசலாம், அங்கே ஏலிமை குறித்து பேசலாம். 12 நீருற்று, 70 பேரிச்சம்பழம் மரம். வாட் டஸ் தட் மீன்? அகெயின் we can go into it. 16ஆம் அதிகாரம் 17ஆம் அதிகாரம் chapter 16 and 17 அவர்கள் சீனாய் மலைக்கு அவர்கள் மூவ் பண்ணுகிறார்கள். யாத்திராகம் 16 ஆண்டவர் மன்னாவை கொடுக்கிறார். யாத்திராகம் 17 ஆண்டவர் கண்மலையிலிருந்து தண்ணீரை கொடுக்கிறார். ஆனாலும் மக்கள் முறுமுறுக்கிறாங்களே, இங்க பாருங்க, to have the heavenly food you must have a heavenly appetite. அது heavenly food இருந்தாலும் உங்களுக்கு heavenly appetite இல்லைன்னா you won't be satisfied. நிறைய பேருக்கு இந்த வேதத்தின் இந்த பரலோக மன்னாவை எவ்வளவுதான் நல்லா இருந்தாலும் அவர்களுக்கு அது திருப்தி இல்லை. உங்களை சொல்லலை,
நீங்கள்லாம் ஆர்வமாக பைபிளை படிக்கணும்னு சொல்லி இந்த ஓரியன்டேஷனுக்கு வந்திருக்கிறீங்க. இந்த டூல்ஸை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்க. யூ ஆர் ஹங்க்ரி, பட் ஐம் டாக்கிங் அபவுட் பீப்புள் இன் ஜெனரல். ஹெவன்லி மன்னா, ஹெவன்லி ஃபுட், பட் தே டு நாட் ஹேவ், தே ஹங்கர் ஃபார் தட், தே கம்ப்ளைண்ட். யாத்திராகமம் 16:31 அதற்கு பேர் வைக்கிறார்கள். என்னது? மன்னா. யாத்திராகமம் 18 இதோடு முடிக்க போகிறோம் இந்த ஃபர்ஸ்ட் செஷன். யாத்திராகமம் 18 வனாந்திரத்தில் மோசே லீட் பண்ணிட்டு போறாரு. எத்தனை பேர்? 2 to 3 million people லீட் பண்றாரு மோசே வனாந்திரத்தில். அவர் தான் லா வாங்கிட்டு வந்து கொடுக்குறாரு, அவர் தான் கவர்ன் பண்ணுறாரு. அவருங்க சரியா இல்லைன்னா நியாயம் விசாரிக்கிறாரு. ஸோ ஜுடிஷரி, லெஜிஸ்லேஷன் எல்லா டிபார்ட்மெண்ட்டும் அவர்கிட்டயே இருக்குது. அப்போ தான் மோசேனுடைய மாமனார் எத்ரோ வந்து ஐடியா கொடுக்குறாரு. 10 பேருக்கு அதிபதி, 50 பேருக்கு அதிபதி, 100 பேருக்கு அதிபதி, 1000 பேருக்கு அதிபதி, லீடர்ஷிப் ஸ்ட்ரக்சர். நீ ஜெபிக்கிறதற்கும் வேதம் வாசிக்கிறதற்கும் முக்கியத்துவம் கொடுக்கணும்னு எப்படி நமக்கு அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரத்தில் அப்போஸ்தலர்கள் செய்தார்களோ அதுபோல ஒரு மோமெண்ட்டு. பிரியமானவர்களே கவனிங்க. One person, however gifted he is, he cannot do it alone. We need a team. We need a team. யாத்திராகமம் 18ஆம் அதிகாரத்தில் அங்கே 10 பேருக்கு அதிபதி, 50 பேருக்கு அதிபதி, 100 பேருக்கு அதிபதி, 1000 பேருக்கு அதிபதி, லீடர்ஷிப் ஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணுவதற்கு அங்கே ஆண்டவர் பேசுகிறார். ஹல்லேலூயா. யாத்திராகமம் 18 அதுதான். அங்கே எத்ரோ ஒரு லேமேன், ஆனால் ஆண்டவருடைய ஆலோசனை அவன் மூலமாக வருகிறது. ஒரு பிரச்சனையை மட்டும் சொல்லலை, பிரச்சனைக்கான பரிகாரத்தையும் சொல்லுகிறார். அந்த லீடர்ஷிப்புக்குரிய தகுதியையும் சொல்லுகிறார். 4 தகுதிகள். அதை குறித்து நிறைய படிக்கலாம். அகெயின் the scope of this 1 hour session will not allow us to go into details. என்ன நடக்குது பிரியமானவர்களே? வாட்ஸ் ஹேப்பனிங்? ஆதியாகமத்திலிருந்து இப்போ வரைக்கும் என்ன நடக்குது? ஆதியாகமம் 3:15 உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்றார். அந்த காரியம் ஆண்டவர் சொன்னாரே, அதை நிறைவேற்றுவதற்கு ஆண்டவர் ஒரு மனிதனை தெரிந்தெடுத்து, ஒரு குடும்பத்தை தெரிந்தெடுத்து, ஒரு தேசத்தை தெரிந்தெடுத்து, அந்த வரிசையிலே இயேசு வரப்போகிறார். அவர் அந்த ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர், அந்த ஆதியாகமம் 3:15 சொல்லப்பட்ட அந்த காரியத்தை நிறைவேற்றுகிறதுக்கு ஆண்டவர் ஒர்க் பண்ணுகிறார். ஆனால் அந்த பாதையில் வார்ஃபேர் கண்டினியூஸ். கவனிங்க. காயின் ஆபேலை கொல்லுகிறான். பிறகு ஆண்டவர் அந்த லைனை மாற்றி சேத் என்ற வரிசையிலே வருகிறார். அந்த வரிசையிலே வருகிறவர்கள் பூமியிலே விக்கெட்னஸ் பெருகுகிறது. ஆண்டவர் எல்லாரையும் அழிக்கிறார். நோவாவை பிரிசர்வ் பண்ணுகிறார். பிறகு ஏசா யாக்கோபை கொல்ல ட்ரை பண்ணுகிறான். அப்புறம் பார்வோன் ஆண் பிள்ளைகளை கொல்ல ட்ரை பண்ணுகிறான். பிறகு லேட்டர் ஹெரோட் is trying to kill Jesus. The warfare goes on. The warfare goes on. நீங்க பார்க்குறீங்க. That is the story of the Bible. முழு பைபிள் எடுத்தீங்கன்னா it is all about one person, Jesus, and 2 events, the first coming and the second coming of Jesus. Punch and counter punch. Spiritual warfare. God's plan for salvation. மனுக்குலத்திற்காக தேவனுடைய ரட்சிப்பின் திட்டம் requires the existence of a nation and the continuance of the nation. Praise God. Hallelujah. We'll stop here. யாத்திராகமம் 18ஆம் அதிகாரத்தோடு நிப்பாட்டிக் கொள்வோம். செகண்ட் செஷனில் 19ஆம் அதிகாரத்திலிருந்து நான் உங்களுக்கு 40ஆம் அதிகாரம் வரைக்கும் நான் உங்களோடு கூட பேசுவேன். அதற்கு பிறகு நீங்கள் யாத்திராகமத்தின் 40 அதிகாரத்தையும் படிங்கள். ஆமேன். அல்லது ஒருவேளை நீங்கள் இந்த ஒரு செஷனை கேட்டுவிட்டு நீங்கள் முதல் 18 அதிகாரத்தை படிக்க ஆரம்பித்து விடலாம். அதுக்கப்புறம் நீங்கள் 2வது செஷனை கேட்டுட்டு நீங்கள் 19ஆம் அதிகாரத்திலிருந்து 40ஆம் அதிகாரத்துக்கு வரைக்கும் போகலாம். பிரியமானவர்களே, வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டி, பிறகு ஒரு ஆட்டுக்குட்டி,
பிறகு உங்களுக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட ஆட்டுக்குட்டி என்று வாசித்தோம். The lamb, the personal savior. அந்த நிலைக்கு நம்ம எல்லாரும் வரணும். இந்த யாத்ராகமத்தின் ஸ்டோரி இட்ஸ் ஆக்சுவலி அவர் சால்வேஷன் ஸ்டோரி. இது நேஷன் வைட் நடக்கிற ஒரு சம்பவம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே அதைத்தான் தேவன் செய்கிறார். Let us celebrate our lamb. நமக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி. Thank the Lord for the personal lamb who was killed for you. Thank the Lord for the deliverer Jesus. மோசே என்ற ஒரு டெலிவரர் அங்கே. ஆமென். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்தார். வேத வாசிப்பை கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து முழு பைபிளையும் படிக்கிறதற்கு தேவன் நமக்கு கிருபை தருவாராக. ஜெபம் பண்ணலாமா? Father, thank you. ஆண்டவரே, பவர்ஃபுல் ஸ்டோரி. ஆண்டவரே, இது ஒரு மித்தாலஜி அல்ல, ஒரு புராண கதை அல்ல, சரித்திரம், உலகத்தில் நடந்த சம்பவம். கிரியேட்டர் காட், நீர் மனிதனை மீட்கிறதற்காக, ஆண்டவரே மீட்பரை அனுப்புவதற்காக நீர் செய்கின்ற ஒரு செயல். தனிநபர், குடும்பம், தேசம், தேசங்கள் என்ற காரியங்கள் எல்லாம் இதில் வருகிறது. நீர் செய்கிறீர், இன்றைக்கும் செய்து கொண்டிருக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம். இந்த சம்பவத்தை எல்லாம் படிக்க புரிந்து கொள்ள எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you. See you in the next session shortly. Amen.